இந்த வீடியோல தல தோனிய எக்ஸாம்பிளா வச்சு கலர் பென்சிலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் வந்து நான் பிகினர்ஸ்க்காக வச்சுருக்கேன். ஸோ அது என்ன மெத்தட்னு தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போய் என்ன மெத்தட்னு பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, அந்த ஈஸியான மெத்தட் என்ன தெரியுமா? நம்ம வந்து டிராயிங் வரையிறதுக்கு முன்னாடி அவுட்லைன் போட்டுருவோம். ஆனால் அப்படியே எடுத்து நம்ம கலர் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்படி பண்ணாமல் இப்போ அந்த ஷேடிங்க்கு இருக்குது இல்லையா, அந்த கலரில் இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், அந்த கண்ணுக்கு கீழே ஒரு ஷேடிங் இருக்குது, இந்த மூக்கில் ஷேடிங் இருக்குது, ஹைலைட் இருக்குது. ஹைலைட்னா கொஞ்சம் லைட்டான கலர் இருக்குது, அப்புறம் அந்த ஷேடிங் இருக்கக்கூடிய இடத்துல டார்க்காக இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேடிங் வந்து முடிகிற இடம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த கலரோட ஷேடிங். ஸோ அதை வந்து நம்ம அவுட்லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய அவுட்லைனில் இப்போ என்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த தோனியில் வந்து தோனியோட அந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கனாக்கா தெரியும், அந்த மூக்குக்கான அந்த ஷேடிங்க்கான அவுட்லைன் வந்து போடுறேன். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அந்த கண்ணுக்கான அந்த அவுட்லைனும் போடுறோம். அதாவது அவுட்லைன் மீன்ஸ் இந்த ஷேடிங்கை வந்து நம்ம பிரித்து எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த கலர் பார்த்தாலே தெரியும். இது ஒன்றும் பிளாக் அண்ட் ஒயிட் டிராயிங் கிடையாது. நம்ம வந்து அந்த டோன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு இது கலர் டிராயிங் அப்படிங்கிறதால அந்த கலர் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடியுதுன்னு பார்க்கலாம். அதேமாதிரி டார்க்கான கலர் லைட்டான கலருங்கிற வித்தியாசம்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி இப்போ நான் நெத்தியில் பாருங்கள், இப்போ நான் வட்டம் போடுறேன் இல்லையா, வட்டம்ன்ற பாருங்கள், அந்த அவுட்லைன் ஒன்று போடுறேன் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக. ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டான எல்லோ கலரில் ஷேடு இருக்குது, சுற்றிலாம் பார்த்திங்கன்னா கலர் இருக்குது, டார்க்கான எல்லோ, அப்புறம் ஃபேஸோட ஷேடிங் இதெல்லாம் கலந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கலர் ஷேடிங்கோடைய அந்த ஷேடிங்கை வந்து பிரித்து அவுட்லைன் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நீங்கள் வந்து அவுட்லைன் போடுறப்போ நீங்கள் நார்மலாக போட்ட அவுட்லைனோட லைட்டாகவும் போட்டுக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு அந்த மாதிரி லைட்டாக போட வரல, நான் நார்மலாக எப்பயுமே அவுட்லைன் எப்படி போடுவேனோ அதே மாதிரி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போட்டுட்டு எப்படி பார்த்தாலுமே நம்ம கலர் டிராயிங் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அவுட்லைனை வந்து லைட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக போகிறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலரோட ஷேடிங்லாம் நம்ம பிரித்து அதுக்கான அவுட்லைன்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவுட்லைன் லைட் பண்ணுவோம் இல்லையா, நான் வந்து பார்த்தீங்கன்னா நீடட் எரேசர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் எரேசர் யூஸ் பண்ணி லைட்டாக அழிச்சிங்கன்னா கூட அந்த அவுட்லைன் வந்து உங்களுக்கு லைட்டாக மாறிடும். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுடுங்க. எப்பயுமே நம்ம கலர் டிராயிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நான் எப்பயுமே சொல்கிறது தான், அந்த அவுட்லைனை வந்து லைட் ஆக்குங்க. இல்லைனா அந்த அவுட்லைன் அந்த பென்சிலோடைய அந்த ஷேடிங் வந்து அந்த கலர் கூட மிக்ஸ் ஆகி கேவலமாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கலர் பென்சில் என்னென்ன கலர்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்பப்போ தேடிட்டு எடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பேஸ் லேயர் வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேஸ் லேயர் அப்படிங்கிறப்போ போர்ட்ரைட்டை பொறுத்த வரைக்கும் பீச் கலர். ஸோ அதை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லேயராக தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணணும், ஆரஞ்சு. இப்போ நான் ஆரஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்போ ஃபேஸில் என்னென்ன கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லாம் டார்க்காக இருக்குது, ரைட் சைட்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கண்ணோட சந்திலெலாம் பார்த்திங்கனாக்கா பீச் கலர் தான் இருக்குது. இங்கே ஒன்றும் அவ்வளோலாம் ரொம்ப டார்க்னஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் லேயர் வந்து டார்க்னஸ் ஆன இடத்துக்கு பொறுத்த மாதிரி மாறும். இப்போ ஒரு இடத்துல ரொம்ப டார்க்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் லேயர் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் அதாவது கலர் வந்து அதிகமாக அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் லேயர் அதிகமாக இருக்கும். கலர் அதிகமாக இருந்தால் லேயர் அதிகமாக நீங்கள் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லைட்டான கலர் இருக்கக்கூடிய இடத்துல லைட்டான கலர் ஒரு 1-2 லேயர்லேயே வந்து முடிஞ்சு போயிடும். இப்போ ரொம்பவே டார்க்கான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 லேயர் கூட போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மூக்கோட எட்ஜஸ் அந்த அவுட்லைனெல்லாம் பார்க்குறப்போ கலர் பென்சில் டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட்டுக்கு இது ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைனா டார்க் ரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது போர்ட்ரைட், நீங்கள் எந்த போர்ட்ரைட் பொறுத்து வரைகிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணலாம் டேரெக்டாகவே கலர் பென்சில் பொறுத்த வரைக்கும். அதாவது புருவத்துக்கு இந்த கண்ணுக்கு அந்த மாதிரி இடத்துல மட்டும் நம்ம வந்து பிளாக் கலர் டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது ஷேடிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் டேரெக்டாக யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள், அந்த ப்ளூ கலரும் க்ரீன் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் வந்து லைட்டிங் வந்து ஃபேஸில் அடிக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி லைட்டான கலர்லாம் நம்ம வந்து பார்த்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்லைன் போட்டேன், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ கலர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஷேடிங்கை நம்ம பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த கலர் கொடுக்குறப்போ அந்த இடத்துக்கு தான் அந்த கலர் அவ்வளோதான் வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் நமக்கு வந்து கலர் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த மெத்தடை சொன்னேன், அவுட்லைன் போடுற மெத்தடு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் தாடிலாம் வரைகிறீங்கன்னா டேரெக்டாக தாடி வரையாதீங்க. அடியில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேஸ் கலர் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த முடி வந்து பார்த்திங்கன்னா அந்த தாடியோட ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதாவது ஸ்கின் கலரோட மேட்ச் ஆகி அந்த ஸ்கின் கலரும் நம்ம வந்து தாடிலாம் வரைகிறப்போ அந்த பிளாக் கலர் லைனுக்கும் ஸ்கின்னுக்கான அந்த கோடு வந்து தெரியும். இப்போ பிளாக் கலரில் முடி வரைகிறப்போ பார்த்திங்கன்னா லைனாக போடுங்க, சின்ன சின்னதாக. ஒரேடியாக கிறுக்கிடுவாங்க நம்ம பசங்களாம். ஸோ அது பண்ண தேவையில்ல. ஸோ பார்த்திங்கன்னா லைனாக போடுங்க. அதே மாதிரி லைனாக போடும்போது நல்லா நெருக்கி போட்டிங்கன்னா
போட்டிங்கன்னா அந்த முடியோடைய அந்த அடர்த்தி வந்து அதிகமாக தெரியும். முடி அதிகமாக இருக்க மாதிரியே இருக்கும். அது முடி மாதிரியும் பார்க்குறதுக்கு தெரியும். ஸோ ஸ்கின் கலர் இதே மாதிரி தான். இப்போ அந்த காது கிட்ட பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஸ் கலர் ஆட் பண்ணுறோம். 2வது லேயர் 3வது லேயர்னு சொல்லிட்டு கொஞ்சம் டார்க்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த கலர் வந்து டோன் வந்து ஏற்றிக்கிறோம். அந்த கழுத்தில் பாருங்கள் ஃபஸ்ட் லேயர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இதை பார்த்தா புரியும். ஸோ 2வது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். ஸோ இது 2வது லேயர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது லேயர் ரெட் கலர் வந்து கொடுக்குறேன். இது வந்து 3வது லேயர். ஸோ இதோட முடிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபோட்டோவில் அவ்வளோ தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் கொடுக்கல. இப்போ இந்த ஷர்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரே கலர் வச்சு நம்ம முடிச்சிடலாம். இவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டார்க்கான ஒரு கோட்டு தான் போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ. அப்புறம் அந்த ஒயிட் ஷர்ட்டுக்கு வந்து நம்ம எதுவும் கலர் பண்ண தேவையில்லை. அதோட அவுட்லைன் மட்டும் பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டையெல்லாம் பார்த்திங்கன்னா 2 லேயர் வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த டார்க் ப்ளூ வச்சு கொடுத்துட்டு அப்புறம் அதை சுற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ அந்த டையோட ரியாலிட்டி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்புறம் அந்த ஷர்ட் ஒயிட் ஷர்ட்டில் இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள், ரெட் கலரில் இருக்கக்கூடிய கோடு தான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. நீங்கள் ஃபேஸ் நல்லா க்ளீனாக பண்ணிட்டீங்கனாலே ட்ரெஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். வேறு எதுவுமே கிடையாது கலர் பென்சில் ட்ராயிங் பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்டு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கலர் பென்சில் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா அது வேணான்னா கூட விட்டுலாம். ஆனால் எப்பவுமே பேக்ரவுண்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்த பிக்சருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அழகு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் மாதிரி நான் எக்ஸாக்டாக கொடுக்கல. ஜஸ்ட் எனக்கே கடுப்பாயிடுச்சு வரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ள கலர் பென்சில் யூஸ் பண்ணி. கலர் பென்சில்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பொறுமை வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நானே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு அடித்து விட்டுட்ருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதேதோ கிறுக்கி ஏதேதோ பண்ணிட்டேன். ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச தோனியோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா, வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.